அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதம் அப்படிங்கிறனாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், தெய்வங்களை வழிபடுறதுக்கு உகந்த மாதம் அப்படின்னு நம்ம எல்லோருமே தெரியும். தெய்வங்களுக்கும் சரி, குறிப்பாகவே நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்துக்கு ஒரு சிறப்பான தினமாக குறிப்பிடுவோம். பெண்களும் வீட்டில் இருக்கிறவங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து வாசல்ல கோலம் விட்டுட்டு அவங்கவுங்க வழக்கப்படி அவங்களோட பூஜை அறையில பூஜை செய்யறது ரொம்ப நல்ல விஷயமாவே இந்த மார்கழி மாதத்துல கருதப்படுது. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நீண்ட நாட்களா இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகள், நம்மளோட கஷ்டங்கள், பண பிரச்சனைகள், யாருக்காவது உடல்ல பிரச்சனைகள், இது எல்லாமே தீரதுக்கு மார்கழி மாத வழிபாடு போதும். இந்த மார்கழி மாத வழிபாடு இந்த ஒரு மாதங்கள் நீங்க செய்யறதுனால உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அந்த வரிசையில நம்ம இப்ப பார்க்க போற ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். இந்த முறையை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீரும். இந்த வழிபாட்டை பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது, ஆண்களும் செய்யலாம். ஆண் பெண் யாராவது ஒருத்தர் ஒரு வீட்டுல செஞ்சாவே போதுமானது. இது உங்க குடும்பத்திற்கே மிகவும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்றாவே மாறும். அதே போல இந்த ஒரு மாதத்துல நீங்க நினைத்ததும் நடக்கும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சுத்த பத்தமா அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. குறிப்பா அந்த கோவில நம்ம பார்க்க வேண்டியது, அந்த கோவில ஸ்தல விருட்சம் இருக்கணும். ஸ்தல விருட்சம் இருக்கக்கூடிய கோவில போய் முழுமையா கோவில வணங்கிட்டு அதன் பிறகு அந்த ஸ்தலத்துக்கு அடியில அமர்ந்து ஒரு 10 நிமிடங்களாவது கண்களை மூடி தியானம் பண்ணணும். கண்களை மூடி நீங்க தியானம் பண்ண பிறகு அந்த இடத்துல உங்களுடைய கோரிக்கையை வைக்கணும். இந்த கோரிக்கை நீங்க வைக்கிறது நேரடியாகவே இது இறைவன் கிட்ட சொல்றதுக்கு சமம். இது போல நீங்க தொடர்ந்து தினமும் பண்ணிட்டு வரணும். சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்க பண்ணணும். பண்ண பிறகுதான் வீட்டுக்கு வரணும். இந்த நாட்கள்ல காலையில நேரத்திலே கோவிலும் திறந்துருவாங்க. இப்படி உங்க வீட்டு பக்கத்துல எந்த கோவிலுமே ஸ்தல விருட்சம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அரச மரம், வேப்ப மரம், அத்தி மரம், ஆலமரம், வில்வ மரம், இது போல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் அமர்ந்து கூட நீங்க பண்ணலாம். எங்க வீட்டு பக்கத்துல இது போன்ற மரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, முந்த நாள் இரவே இந்த மரத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் இலைகளாவது பறிச்சுட்டு வாங்க. அப்படி பறிக்கிறப்ப கண்டிப்பா அதற்கு மூலிகை சாப நிவர்த்தி நீங்க பண்ணிருக்கணும். இதுல நீங்க துளசியும் சேர்த்துக்கலாம். அதன் பிறகு உங்க வீட்டுல மாடியிலனா கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ், அதாவது வீட்டுக்குள்ள உட்காந்து பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஓப்பன் பிளேஸ்ல போய் நீங்க உட்காந்துட்டு அந்த இலைய உங்களுடைய உள்ளங்கையில வைத்துட்டு நீங்க ஒரு 10 நிமிடம் நீங்க தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்ண பிறகு அடுத்தது உங்களுடைய கோரிக்கையை நீங்க நேரடியாகவே கடவுள் கிட்ட சொல்றதாவும் இல்ல பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்றதை பண்ணிட்டு எழுந்து நீங்க உங்க வேலை பண்ணலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 4:30க்கு நீங்க ஆரம்பிப்பீங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு நீங்க பண்ணி முடிச்சுட்டு எல்லாமே சூரியத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு நீங்க உங்க வீட்டுக்கு உங்க வீட்லயும் ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு உங்களுடைய மத்த வேலைகள் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நிறைய உடல்ல நன்மைகளும் ஏற்படும். அதே போல இந்த பழக்கம் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். உங்க உடம்பு ஆரோக்கியம் மாறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க ஆரம்பிக்க நினைத்ததும் நடக்கும். இதை சரியா பயன்படுத்திட்டு வாங்க. இந்த நேரத்தில் நமக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படினா ஓசோன் வாயு நமக்கு கிடைக்கும். ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தாலும் நம்ம நினைத்தது நடக்கும். அதே போல அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால இந்த நாள்ல நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை ரொம்ப வேகமாக நிறைவேறும். ஸோ முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. இது நீங்க அறிவியல் பூர்வமா நினைச்சு பண்ணாலும் உங்களுக்கு நடக்கும், ஆன்மீக பூர்வமாக நினைத்தாலும் உங்களுக்கு நடக்கும். ஆனா கண்டிப்பா நீங்க நினைத்தது உங்களுக்கு நடக்கும். முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.